ஹாய் மகளே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. தமிழ்நாடு அரசு அறிவிச்ச கலைஞர் கனவு இல்ல திட்டம், அது வீடு கட்டுற திட்டத்தில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டதுக்கு ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து என்ன சொன்னார்னா, அவங்க பேர் வரல அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ எனக்கு வந்து பயனாளி லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன், பெனிஃபிஷியல் லிஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்துருச்சு. நான் அதை அட்டாச் பண்ணுற கீழே பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அவங்க சொல்லாதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ஸ்கீமை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு மாற்றி விட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் போய் ஆஃபீஸில் போயிட்டு பெனிஃபிஷியல் லிஸ்ட்டு கேளுங்க. லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துருக்கும். வீடு இல்லாதாலும் கண்டிப்பாக அவங்க என்ன செய்றாங்க, வந்ததை வந்து வேற ஆளுக்கு மாற்றி விட்டுறாங்க. நம்ம வந்து கவனிக்க மாட்டோம்னா அதை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மாற்றி விட்டுறாங்க. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண அனைத்து மக்களும் போய் உங்கள் பேர் வந்திருக்கான்னு பெனிஃபிஷியல் லிஸ்ட் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்துருக்கும். ஊராட்சி மன்ற ஆஃபீஸுக்கு லிஸ்ட்டை கண்டிப்பாக கேட்டு வாங்கி உங்கள் பேருக்கான்னு செக் பண்ணிக்க. அப்புறம் நான் மறுபடியும் கேட்டதுக்கு வந்து நீங்கள் வந்து போய் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுங்க, அப்போ தான் உங்கள் வீடு கிடைக்குன்னு சொன்னாங்க. லிஸ்ட்டே பேர் இருந்துருச்சு, நான் மறுபடியும் கலெக்டர் மனு கொடுக்கணும். அதனால வந்து உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ரிசல்ட்.